Good morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது chapter 6 உடைய continuation part. இப்போ நம்ம பார்க்க போகிறது scalar triple product. So scalar triple productனா இங்கே பாருங்கள் a vector dot b vector dot c vector. ஸோ இது வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் இது வந்து no meaningful. அதுக்கடுத்து இதே மாதிரி இந்த ஃபார்மேட்டும் a vector dot b vector cross c vectorம் no meaningful. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள் a vector cross b vector dot c vector. ஸோ இதுதான் வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டுடைய டெஃபினேஷன்ஸ் a vector b vector c vector b three vectors. So a vector cross b vector dot c vector is called a scalar triple product. So இப்போ scalar triple product na a vector cross b vector dot c vector தான் scalar triple product. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு a vector இப்போ வந்து இந்த ட்ரிபிள் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா first property 1 a vector cross b vector dot c vector equal to b vector cross c vector dot a vector equal to c vector cross a vector dot b vector. இது எல்லாமே சேம். இப்போ a vector cross b vector dot c vectorனாலும் b vector cross c vector dot a vectorனாலும் ஒன்று தான். இந்த மூணு வெக்டாருமே ஈக்குவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the dot and cross are interchanged in a scalar triple product. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே a vector cross b vector இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா b vector cross c vectorனு இருக்குது. அதுக்கடுத்து c vector cross a vector. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ a vector dot b cross cன்னு எடுத்துக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ டாட்டையும் கிராஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து டாட் இருக்கிற இடத்துல கிராஸ் இருக்கிற இடத்துல டாட். அப்போ a vector cross b vector dot c vectorனு எழுதலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து the scalar triple product is written as இது எப்படி எழுதலாம்னா a vector dot b vector cross c vector equal to a vector cross b vector dot c vector. ஸோ இது எப்படி எழுதலாம்னா பாக்ஸ் ப்ராடக்ட். அதாவது a vector b vector c vectorனு எழுதலாம். இது பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா a vector cross b vector dot c vector தான் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ a vector cross b vector dot c vector equal to b similarly இப்போ நெக்ஸ்ட்டு சிமிலர் கேஸாக அதே மாதிரி இப்போ a vector cross b vector dot c vector எப்படி எழுதலாம்னா b vector cross c vector dot a vector எழுதலாம். அதேமாதிரி c vector cross a vector dot b vector எழுதலாம். இப்போ போத் ஆர் 3 வெக்டாருமே ஈக்குவல் தான். அப்போ abc vector equal to bca vector equal to cab vector. இந்த 3 வெக்டாருமே ஈக்குவல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி 2. The change of cyclic order of vectors in scalar triple product changes the sign of the scalar triple product but not the magnitude. அதாவது இப்போ வந்து ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணால் அதுக்கு வந்து நமக்கு சைன் தான் சேஞ்ச் ஆகும் தவிர மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ ஏபிசி வெக்டார் ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்டில் ஏபிசி வெக்டார் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபியை பிஏன்னு எழுதுகிறேன். ஸோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரு மைனஸ் சைன் வரும். ஒரு தடவை சேஞ்ச் பண்ணால் ஒரு மைனஸ், 2 தடவை சேஞ்ச் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணால் அது வந்து என்னது மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஏபிசி இப்போ வந்து இங்கே வந்து ஏபி வெக்டாரை ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுற இப்போ பிஏ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஏபிசியில் வந்து பிசி வெக்டார் வந்து சிஏ வெக்டார் மாற்றுறேன். அப்போ வந்து மைனஸ். அதே மாதிரி ஏபிசியில் ஏசியை சிஏவாக மாற்றுறேன். அப்போ 1 டைம் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ மைனஸ். Next property 3. The scalar triple product of 3 vector is 0 if any 2 vector are equal. So questions property 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா scalar triple product of 3 vector is 0. அதாவது இப்போ scalar triple ப்ராடக்டோட 3 வெக்டார் வந்து 0ன்னு சொல்கிறாங்க. எப்போ அது 0வாக இருக்குன்னா if any 2 vector are equal. அந்த வெக்டாரில் 2 வெக்டார் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து 0 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ஏபிசி வெக்டார் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a vector cross b vector dot abc இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி எழுதலாம் a vector cross b vector dot c vector எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a vector equal to b vector இந்த 2 வெக்டாருமே ஈக்குவல்னு எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவல்னு எழுதுனா அப்போ ஏக்கு பதிலாக b சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ b vector c vector. ஸோ அப்போ 2 வெக்டாருமே சேமாக இருக்குது. 2 வெக்டார். அப்போ இதை திரும்ப இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை
ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டாக எழுதுகிறேன். பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். ஸோ இப்போ பி வெக்டார் கிராஸ் பி வெக்டாரில் கிராஸ் ப்ராடக்டில் ரெண்டு வெக்டார் சேமாக இருந்தால் ஜீரோ. அப்போ ஜீரோ டாட் சி வெக்டார் ஜீரோ. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 4. இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் parallel or collinear then the scalar triple product of 3 vector is 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் parallel. இப்போ ரெண்டு வெக்டாருமே parallel இருக்குது. ஸோ parallel சொல்லலாம் இல்லை collinearனு சொல்லலாம். ஸோ தென் the scalar triple product of 3 vector is 0. ஸோ அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா அப்போ அதனுடைய வெக்டார் ப்ராடக்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். அதனுடைய ஆன்சர் வந்து ஜீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பேரலல்னா ஸோ அந்த வெக்டாரோட ஈக்குவேஷன் இப்படி எடுத்துக்கலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டார். ஏன்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல். ரெண்டு வெக்டாருமே பேரலல். அதனால் ஏ வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இப்போ பாக்ஸ் ப்ராடக்டில் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக லாம்டா பி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லாம்டா பி வெக்டார் சி வெக்டார். லாம்டா வெளில எடுத்தனா பி வெக்டார் சி வெக்டார். ஸோ அப்போ லாம்டா ரெண்டு வெக்டரும் சேமாக இருக்குது. ரெண்டு வெக்டரும் சேமாக இருந்தால் ஜீரோ. ஸோ அப்போ ஏ வெக்டார் பி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 5. இஃப் ஏபிசி வெக்டார் ஆர் கோப்ளானர். இப்போ வந்து மூணு வெக்டாருமே ஏபிசி ஆர் கோப்ளானர்னா அதனுடைய கண்டிஷன் வந்து தென் ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. அதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஜீரோ. ஸோ அப்போ 3 வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர்னா அதனுடைய கண்டிஷன் வந்து ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஏ வெக்டார், இது வந்து பி வெக்டார், நெக்ஸ்ட்டு சி வெக்டார். இந்த ஏ கிராஸ் பி வந்து பர்பண்டிகுலர். ஸோ இப்போ பர்பண்டிகுலர் டு திஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் பி 3 நான் கோப்ளானர் வெக்டார்ஸ். நான் கோப்ளானர்னால் எல்லா வெக்டாரும் ஒரே பிளேனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோப்ளானர் டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஏ parallelepiped ஹேவிங். இது வந்து parallelepiped. ஸோ கோடெர்மினஸ் எட்ஜஸ் ஓஏ ஓபி ஓசி. கோடெர்மினஸ்னால் ஒரே பாயிண்ட்லேருந்து தான் அது ஆரம்பிக்குது. இப்போ ஓலேருந்து தான் சி வெக்டர் ஆரம்பிக்குது, ஓலேருந்து தான் பி வெக்டர் ஆரம்பிக்குது, ஓலேருந்து தான் ஏ வெக்டர் ஆரம்பிக்குது. அப்போ அது வந்து கோடெர்மினஸ். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சேம். ஸோ அப்போ அதுதான் வந்து கோடெர்மினஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? கோடெர்மினஸ் எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கோடெர்மினஸ் எட்ஜஸ் வந்து ஓஏ ஓபி அண்ட் ஓசி சச் தட் ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார், ஓபி வெக்டாருங்கிறது பி வெக்டார், ஓசி வெக்டாருங்கிறது சி வெக்டார். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் டு த பிளேன் containing A vector and B vector. So A vector cross B vector is a vector perpendicular to the plane. So planeக்கு இது A vector cross B vector வந்து it is a vector perpendicular in the to the plane. planeக்கு perpendicular இருக்கும். Theta be the angle between C and A vector cross B vector. Theta is the angle. Theta on the angle between that means A vector and B vector. Theta be the angle between C vector and A vector cross B vector. இந்த தீட்டாங்கிறது சி வெக்டாருக்கும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கும் நடுமத்தில் இருக்க ஆங்கிள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு லெட் சிஎல் பி த பர்பண்டிகுலர் டு த பேஸ் ஓஏடிபி. சிஎல் பி த பர்பண்டிகுலர். சிஎல்ங்கிறது எதுக்கு பர்பண்டிகுலர் இருக்குன்னா ஓஏடிபிக்கு இந்த பிளேனுக்கு ஓஏடிபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிஎல் இஸ் த ஹைட் ஆஃப் தி parallelepiped. சிஎல் தான் parallelepiped உடைய ஹைட்டு. Next, here CL and A vector cross B vector are perpendicular to the same plane. So upon the CL இந்த A vector cross B vectorம் அதாவது சேம் பேரலாக இருக்குது. இது ரெண்டுமே perpendicular to the plane. பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ இப்போ CL is parallel to A vector cross B vector. அப்போ நெக்ஸ்ட் வந்து OCL அதனுடைய ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎல்சி. இப்போ வந்து ஓஎல்சி இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி தான் டீட்டா. இப்போ காஸ் டீட்டானா அதனுடைய ஃபார்ம் வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்னஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு வந்து சிஎல், ஹைப்போட்னஸ் வந்து ஓசி. ஓசியோட வெக்டார் வந்து சி வெக்டார். அப்போ சிஎல் பை சி வெக்டார். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ காஸ் டீட்டா ஈக்குவல் டு சிஎல் பை சி வெக்டார் விச் இம்ப்ளைஸ் இப்போ வந்து இந்த மாட் சி வெக்டாரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சி வெக்டார் காஸ் டீட்டான்னு வரும். சிஎல் ஈக்குவல் டு சி வெக்டார் காஸ் டீட்டா. நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் தி parallelepiped.
CL equal to C vector cos theta, area of the parallelepiped. Next வந்து area of the parallelepiped. Parallelepiped ஓட area வந்து area of the parallelogram with A vector and B vector as adjacent sides. So இப்போ பார்த்தீங்கன்னா area of the parallelepiped with A vector and B vector as adjacent sides. Next வந்து area of the parallelepiped. Area of the parallelepiped இதான் formula A vector cross B vector. Next volume of the parallelepiped. Volume of the parallelepiped na area into height. Next volume of the parallelepiped area வந்து A vector cross B vector, height வந்து CL. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால்யூம் உடைய ஏரியா வந்து A vector cross B vector, next வந்து height வந்து CL. ஸோ அதுக்கடுத்து வால்யூம் ஆஃப் தி parallelepiped A vector cross B vector, CLனா அதனுடைய ஆன்சர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா mod C vector cos theta. ஸோ அப்போ இந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து A vector cross B vector dot C vector equal to ABC vector. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் தி parallelepipedனா ஆக்சுவலாக வந்து இது A vector cross B vector ஸோ டாட் C vector எழுதிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்டில் எழுதிக்கலாம். தட் மீன்ஸ் ABC பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC வெக்டார்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்போ வால்யூம் ஆஃப் தி parallelepipedனா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC வெக்டார். First பார்க்க போகிறது example 6.12 6.12 if A vector equal to minus 3i minus j plus 5k B vector equal to I minus 2j plus k C vector equal to 4j minus 5k find A dot B vector cross C vector. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A vector B vector C vectorனு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைண்ட் A vector dot B vector cross C vector. ஸோ இப்போ வந்து இதை ஃபைண்டாக பண்ணணும். ஸோ A vector dot B vector cross C vector பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதிக்கலாம் ABC வெக்டார். ஸோ ABC வெக்டார்னா இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கலாம். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் இப்போ A வெக்டாரோடைய நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் எல்லா வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் -3, ஜேயோடைய கோஎஃபிஷியன்ட் -1, கேயோடைய கோஎஃபிஷியன்ட் 5. அதே மாதிரி B வெக்டார் ஃபஸ்ட்டு A வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட், நெக்ஸ்ட் B வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட், C வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் B வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட் 1 -2 1. நெக்ஸ்ட் C வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட் 0 4 -5. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் -3 அதுக்கு அடுத்து வந்து 10 -4 ப்ளஸ் 1 இன்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இப்போ -1 மைனர் எடுத்துக்கணும். -1 மைனர் வந்து 1 1 0 -5. அப்போ -5 ப்ளஸ் 0. நெக்ஸ்ட்டு 5 மைனர் வந்து 4 ப்ளஸ் 0. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு -3 இன்ட்டு 10 -4 6 ப்ளஸ் 1 இன்ட்டு -5 ப்ளஸ் 5 இன்ட்டு 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -18 -5 ப்ளஸ் 20. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த -18 -5 ஆட் பண்ணால் -23 -23 ப்ளஸ் 20 -3. ஸோ இதான் என்னுடைய ஆன்சர். ஸோ அப்போ A வெக்டார் டாட் B வெக்டார் cross C வெக்டாரோடைய ஆன்சர் வந்து -3. So next example 6.13 find the volume of the parallelepiped whose coterminous edges are given by the vectors -2i minus 3j plus 4k I plus 2j minus k 3i minus j plus 2k. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா find the volume of the parallelepiped. ஸோ parallelepiped வால்யூம் கேட்குறாங்க. whose coterminous edges are given by அதனுடைய coterminous edges கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து -2i கிடையாது ப்ளஸ் 2i தான். 2i வெக்டார் -3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். நெக்ஸ்ட்டு I ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார். நெக்ஸ்ட் வந்து I minus 3i வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து -2i வெக்டார் வராது ப்ளஸ் 2i வெக்டார் தான். ஸோ 2i வெக்டார் minus 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார்னு வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து B வெக்டார் வந்து I வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார். C வெக்டார் வந்து 3i வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் தி parallelepiped வந்து A வெக்டார் B வெக்டார் C வெக்டார். ஸோ இப்போ ABC வெக்டார்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி parallelepipedல ABC வெக்டார்னா ஸோ இங்கே வந்து
இப்போ ஏ வெக்டாருடைய எல்லா கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ரோவில் பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட், தேர்ட் ரோவில் சி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தோன்னா -2 -3 4 அது எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கணும். இப்போ பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 1 2 -1. நெக்ஸ்ட்டு சி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 3 -1 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டி இந்த டிட்டர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டை சால்வ் பண்ணு. இப்போ 2 உடைய மைனர் பார்த்தோன்னா 2 -1 -1 2. ஸோ இப்போ 2 2s are 4 4 -3 டைம்ஸ் மைனஸ் வந்தால் ஒரு -1 வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு நடுமத்தில் எப்பவுமே மைனஸ் சேர்த்துக்கணும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு இதனுடைய மைனர்னு பார்த்தோன்னா 1 -1 3 2 -3 மைனர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 2 ப்ளஸ் 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 உடைய மைனர் எடுத்துக்கணும். 1 3 2 -1. ஸோ இப்போ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 1 இன்ட்டு -1 -1 3 இன்ட்டு 2 மைனஸ் நடுமத்தில் போய் மைனஸ் சேர்த்துக்கணும். 3 இன்ட்டு 2 6 -6. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 இன்ட்டு 4 -1ங்கிறது 3. ஸோ அதுக்கு அடுத்து ப்ளஸ் 2 + 3 5. நெக்ஸ்ட் வந்து -1 -6 -7. அதுக்கு அடுத்து 2 3s are 6 3 5s are 15 4 7s are -28. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் 6 + 15 21 21 -28ங்கிறது -7. ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே வால்யூம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ மாடுலஸ் எடுத்தோன்னா +7. ஸோ வால்யூம் ஆஃப் தி parallelepiped வந்து 7 cubic units. So next example 6.14, show that the vectors I vector plus 2j vector minus 3k vector, next 2i vector minus j vector plus 2k vector and 3i vector plus j vector minus k vector are coplanar. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா show that the vectors are coplanar. vector are coplanar ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கோப்ளானர்னா அதனுடைய கண்டிஷன் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் 0ன்னு சொல்லணும். அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் இதான் கண்டிஷன்ஸ். ஏபிசி ஆர் கோப்ளானர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 0ன்னு நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிவன் வெக்டார் எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு கிவன் வெக்டாரை ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுகிறேன். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் minus 3k vector. next b vector engiradhu 2i vector minus j vector plus 2k vector. c vector engiradhu 3i vector plus j vector minus k vector. next abc vector coplanar na இப்போ வந்து நம்மள coplanar னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. coplanar னா அதோட கண்டிஷன் வந்து a vector b vector c vector equal to 0 னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ abc vector நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ABC vector இப்போ வந்து டிட்டர்மெண்ட் எடுக்கணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC வெக்டார்னா அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோல் வந்து பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். தேர்ட் ரோவில் சி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தோன்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஜேவுடைய கோஎஃபிஷியன்ட் 2, கேவுடைய கோஎஃபிஷியன்ட் -3 எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே வந்து -1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து சி வெக்டாரில் 3 1 -1 இதான் கோஎஃபிஷியன்ட். ஸோ எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஸோ 1உடைய மைனர் எடுத்துக்கணும். -1 1 2 -1. அதாவது இந்த 1னா அந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு ரிமைனிங் மைனர் மட்டும் சால்வ் பண்ணணும். அப்போ -1 × -1 + 1 மைனஸ் நடுமத்தில் சேர்த்துக்கிட்டு 1 × 2 -2. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு எப்பவுமே செகண்ட் நம்பருக்கு மைனஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்பருக்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் நம்பருக்கு மைனஸ், தேர்ட் நம்பருக்கு ப்ளஸ். அப்போ -2 இன்ட்டு இப்போ இந்த 2உடைய ரோவையும் காலத்தையும் விட்டுடணும். 2உடைய ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலத்தையும் விட்டுனா ரிமைனிங் எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 2 × -1 -2 நடுமத்தில் எப்பவுமே ஒரு மைனஸ் போட்டுக்கணும். அதுக்கடுத்து 3 × -1 -3ன்னு வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 × -1 -2 நடுமத்தில் ஒரு மைனஸ் போட்டணும். 3 × 2 6.
ஸோ அப்போ -2 -6ன்னு வரும். நெக்ஸ்ட்டு -3. இப்போ -3யோட மைனர்னு பார்த்தோன்னா -3யோடைய ஃபஸ்ட்டு ரோவையும் விட்டுடணும். -3யோட காலம் வந்து தேர்ட் காலம். இப்போ -3னா அதனுடைய ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ விட்டுடணும். அதே மாதிரி -3னா அதனுடைய காலம் வந்து தேர்ட் காலம், அதையும் விட்டுட்டுனா ரிமைனிங் எலமெண்ட் மட்டும் எடுத்து எழுதணும். ரிமைனிங் எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அதாவது 2 × 1 2, அதுக்கடுத்து நடுமத்தில் மைனஸ் போட்டுட்டு 3 × -1 -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1 1 -2 -1 -2 -8 -3 2 + 3 5. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -1 இப்போ பார்த்தீங்கன்னா -2 × -8 + 16 3 × 5 -15. ஸோ அதுக்கடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 0 வரும். therefore the 3 given vectors are coplanar. அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்கா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 0னா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா the 3 given vectors are coplanar. 3 வெக்டாருமே கோப்ளானரில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.15. if 2i vector minus j vector plus 3k vector 3i vector plus 2j vector plus k vector அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு i vector plus mj vector plus 4k are coplanar. find the value of m. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா if 3 vectors are coplanar, 3 வெக்டாருமே கோப்ளானர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இஃப்க்கு அப்புறம் வந்தாலே அது கண்டிஷன் அர்த்தம். அப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம், எம்முடைய வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து 3 வெக்டார்ஸுமே கோப்ளானர்னு சொல்லியாச்சு. அப்போ 3 வெக்டார்ஸையும் ஃபஸ்ட்டு வெக்டார் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் வெக்டார் பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன், தேர்ட் வெக்டார் சி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் 2i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார், பி வெக்டார் வந்து 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார், சி வெக்டாருங்கிறது i வெக்டார் ப்ளஸ் mj வெக்டார் 4k வெக்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ளானர்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் 0னா டிட்டர்மெண்ட். ஸோ டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ டிட்டர்மெண்ட்னா ஃபஸ்ட்டு ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் எழுதணும், நெக்ஸ்ட்டு பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட், நெக்ஸ்ட் வந்து சி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தோன்னா 2 -1 3 எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 3 2 1. நெக்ஸ்ட்டு சி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 m 4 எழுதியாச்சு ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து 2. இப்போ 2 உடைய இப்போ வந்து 2 உடைய ரோவையும் காலையும் விட்டுடணும். இப்போ 2 உடைய ரோ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரோ தான் 2 உடைய ரோ. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ விட்டுடணும். 2 உடைய காலம் வந்து ஃபஸ்ட்டு காலமும் விட்டுட்டுனா இந்த மைனர் மட்டும் எடுத்துக்கணும். 2m 1 4. இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 4 8. 8 நடுமத்தில் எப்பவுமே மைனஸ் வரணும், மைனஸ் m × 1 m. ஸோ -m. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பருக்கு மைனஸ் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இப்போ இந்த -1உடைய ரோவையும் காலத்தையும் விட்டணும். இப்போ -1உடைய ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ விட்டணும், காலம் வந்து செகண்ட் காலம் விட்டனா 3 4s are 12. நடுமத்தில் போய் மைனஸ் போட்டுக்கணும், -1 × 1 -1. ஸோ அதுக்கடுத்து ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 3 உடைய ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ அதை விடணும். நெக்ஸ்ட்டு காலம் வந்து தேர்ட் காலம் விட்டனா நமக்கு கிடைக்கிற மைனர் 3 1 2m. ஸோ அப்போ 3 × m 3m நடுமத்தில் ஒரு மைனஸ் வரணும், 1 × 2 -2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2வால் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணால் 16 - 2m + 12 - 1 + 9m - 6 ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா -2m + 9m 7m. அதுக்கடுத்து 16 + 12 28 மைனஸ் அதே மாதிரி 28 -1 -6 -7 ஈக்குவல் டு 0. 7m + 21 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 21 ரைட் சைடு எடுத்து போனால் -21. 7m ஈக்குவல் டு -21, m ஈக்குவல் டு -21/7, m ஈக்குவல் டு -3 தான் இதனுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.16. ஷோ தட் த பாயிண்ட் 6 - 7 0 16 - 19 -4 0 3 -6 2 -5 10 lie on the same plane. ஸோ இப்போ கொஷின் என்னென்னா ஷோ தட் த பாயிண்ட் லை ஆன் ஏ சேம் பிளேன். ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே ஒரே பிளேனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பொசிஷன் வெக்டராக எடுத்துக்கிறேன். அதாவது OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர், OD வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் OA வெக்டர் 6i வெக்டர் -7j வெக்டர் 0k வெக்டர். அதேமாதிரி OB வெக்டர் வந்து 16i வெக்டர் -19j வெக்டர் -4k வெக்டர். அதே மாதிரி C வெக்டர் OC வெக்டர் வந்து 0i வெக்டர் + 3j வெக்டர் -6k வெக்டர். அதே மாதிரி OD வெக்டர் வந்து 2i வெக்டர் -5j வெக்டர் + 10k வெக்டர். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதிலேருந்து இப்போ ஏபி வெக்டார் கால்குலேட் பண்ணுறேன். ஏபி வெக்டார்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ இப்போ ஓபி வெக்டார் எடுத்து எழுதிக்கிறேன். 16i minus 19j வெக்டார் மைனஸ் 4k வெக்டார் எழுதிட்டேன். மைனஸ் இப்போ ஓஏ வெக்டார், ஓஏ வெக்டாருக்கு முன்னாடி மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6i வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7j வெக்டார். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 16i வெக்டார் மைனஸ் 6i வெக்டார் மைனஸ் பண்ணால் 10i வெக்டார். நெக்ஸ்ட்டு மைனஸ் 19j வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டாருங்கிறது மைனஸ் 12j வெக்டார். அதுக்கடுத்து மைனஸ் 4k வெக்டார். ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி வெக்டார். அதுக்கடுத்து ஏசி வெக்டார் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏசி வெக்டார் பார்த்தோன்னா ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓசி வெக்டார் வந்து 3j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் வந்து 6i மைனஸ் 7j மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6i ப்ளஸ் 7j. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 3j minus 6i vector 3j plus 7j add பண்ணால் 10j minus 6k vector. இதுதான் AC vector. நெக்ஸ்ட் வந்து AD vector கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ AD vectorனா OD vector மைனஸ் அதாவது செகண்ட் வெக்டார் மைனஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் வெக்டருடைய பொசிஷன் வெக்டாரும் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டருடைய பொசிஷன் வெக்டார். OD வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு எழுதணும். ஸோ OD வெக்டார் வந்து OD வெக்டார் 2i வெக்டார் மைனஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 10k வெக்டார் அது சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஓஏ வெக்டார் வந்து 6i வெக்டார் மைனஸ் 7j வெக்டார். இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6i ப்ளஸ் 7jன்னு வரும். ஸோ இப்போ ஏடி வெக்டார் ஈக்குவல் டு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் மைனஸ் 4i வெக்டார் நெக்ஸ்ட்டு மைனஸ் 5j ப்ளஸ் 7j 2j நெக்ஸ்ட்டு 10k வெக்டார் ஏடி வெக்டார். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லணும்னா லை ஆன் த சேம் பிளேன். லை ஆன் த சேம் பிளேன்னா அப்போ வந்து அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வந்துச்சுன்னா இட் இஸ் ஏ லை ஆன் தி சேம் பிளேன். அதாவது கோப்ளானர். கோப்ளானர்னால் ஆக்சுவலாக கோப்ளானர்னால் என்னென்னா எல்லா வெக்டாரும் இட் லை இன் த சேம் பிளேன். ஒரே பிளேனில் லையாக தான் கோப்ளானர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இது வந்து எல்லா பாயிண்ட்டுமே ஒரே பிளேனில் லையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கோப்ளானருடைய கண்டிஷன் எடுத்துக்கணும். கோப்ளானருடைய கண்டிஷன்ஸு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் ஏடி வெக்டார் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ப்ராடக்ட் வந்து 0ன்னு சொல்லணும். அப்போ என்னுடைய டிட்டர்மெண்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ஏபி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோலையும் ஏசி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ரோலையும் ஏடி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் தேர்ட் ரோலையும் எழுதுறேன். இப்போ ஏபி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 10 மைனஸ் 12 மைனஸ் 4 எழுதிட்டேன். ஏசி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 6 10 மைனஸ் 6 ஏடி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 4 2 10 எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இது வந்து டிட்டர்மெண்ட் சால்வ் பண்ணணும். இப்போ 10உடைய மைனர் வந்து பார்த்திங்கன்னா 10 2 minus 6 10 10 into 10 100 minus 12 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 வரும். நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸை இந்த மைனஸ் 12ஓட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 12ஆக மாட்டேன். ப்ளஸ் 12 இன்ட்டு இதனுடைய மைனர் பார்த்திங்கன்னா minus 6 minus 4 minus 16. ஸோ மல்டிப்ளை பண்ணால் minus 16 minus 24 வரும். அதுக்கடுத்து minus 4 into இதனுடைய மைனர் minus 4உடைய மைனர் பார்த்தோன்னா minus 6 minus 4 10 2. ஸோ ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் minus 6 into 2 minus 12. நெக்ஸ்ட்டு ஒரு நடுமத்தில் ஒரு மைனஸ் போட்டுக்கணும். அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 40. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 10 into 112 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 12 into minus 84 நெக்ஸ்ட்டு minus 4 into 40 12லேருந்து மைனஸ் பண்ணால் 28. ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 1120 மைனஸ் இந்த 12 into 84 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 108 1008. அதுக்கடுத்து 4 into 28ங்கிறது 112. ஸோ அப்போ மைனஸ் 112 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து 0 வருது. ஸோ இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து 0 வரதுனால ஸோ இட் இஸ் ஏ கோப்ளானர்னா ஆல் த பாயிண்ட் லை இன் த சேம் பிளேன். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா ஹென்ஸ் த அபவ் பாயிண்ட்ஸ் ஆர் லையிங் இன் த சேம் பிளேன் சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுக்குறோம். Next example 6.17. If the vector ABC vector A vector B vector C vector are coplanar, then prove that the vectors A vector plus B vector B vector plus C vector C vector plus A vector are also coplanar. ஸோ எங்கள் கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
the vectors a vector b vector c vector are coplanar abc vector வந்து coplanar அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா a plus a vector plus b vector b vector plus c vector c vector plus a vector are also coplanar ஸோ இந்த வெக்டார்லாம் கோப்ளானர்னு சொல்லணும் ஸோ இப்போ ஏபிசி கோப்ளானர்னா இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பாருங்கள் இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோப்ளானர்னா என்ன கண்டிஷன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணால் டு ப்ரூவ் a vector plus b vector b vector plus c vector c vector plus a vector are coplanar இது வந்து கோப்ளானர்னு இப்போ சொல்லணும் அப்போ இதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் b vector plus c vector cross c vector plus a vector cross product ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ b vector எடுத்துகிட்டு போயிட்டு c vectorோட இந்த செகண்ட் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணால் b vector cross c vector plus b vector cross a vector plus next c vector எடுத்துகிட்டு போயிட்டு cross c யோட மல்டிப்ளை பண்ணால் c vector cross c vector plus c vector cross a vector ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா a vector plus b vector ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ b vector cross c vector plus b vector cross a vector இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெக்டரும் சேமாக இருந்தால் அது ஜீரோ ப்ளஸ் c vector cross a vector இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ a vector எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ a vector டாட் b vector cross c vector ப்ளஸ் a vector டாட் b vector cross a vector எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா டேர்ம்ஸோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி b வெக்டர்னு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா டேர்ம்ஸோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ மல்டிப்ளை பண்ணால் இங்கே பாருங்கள் ஏபிசி ஸோ ஏ டாட் பி கிராஸ் ஏனா பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதிக்கணும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி அதே மாதிரி ஏ டாட் பி கிராஸ் ஏனா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிஏன்னு எழுதிக்கணும் அதே மாதிரி ஏ டாட் சி கிராஸ் ஏனா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏசிஏ அதே மாதிரி ஏ வெக்டார் பி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார்னு எழுதிக்கணும் அதே மாதிரி இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பிபிஏ இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பிசிஏன்னு எழுதணும் இங்கே பாருங்கள் பாக்ஸ் ப்ராடக்ட்குள்ளே எதனா ரெண்டு வெக்டர் சேமாக இருந்துச்சுன்னா அந்த வெக்டருடைய அந்த பாக்ஸ் ப்ராடக்டோட ஆன்சர் வந்து ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி வெக்டர் எந்த ஒரு வெக்டருமே சேமாக இல்லை ரிப்பீட் ஆகலை அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கணும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டர் இங்கே செகண்ட் டேர்மில் பாருங்கள் ஏ வெக்டர் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது சேமாக இருக்குது ரெண்டு வெக்டர் சேமாக இருக்குது அப்போ என்னுடைய ஆன்சர் ஜீரோ அதே மாதிரி இங்கே தேர்ட் டேர்ம்லேயும் ரெண்டு வெக்டர் ஏ வெக்டர் சேமாக இருக்குது ஏ வெக்டர் ரிப்பீட் ஆகுது அப்போ ஜீரோ அதேமாதிரி பி வெக்டார்லேயும் இங்கே பி வெக்டார் வந்து சேம் வெக்டார் ரெண்டு வெக்டர் பி வெக்டர் ரிப்பீட் ஆகுது ஸோ அப்போ வந்து ஜீரோ ரெண்டு வெக்டர் சேம் வெக்டராக இருந்தால் அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து ஜீரோ அதே மாதிரி பிபி வெக்டார்னு இருக்குது ரெண்டு வெக்டருமே சேம் ஜீரோ இங்கே வந்து பிசிஏ வெக்டர் டிஃப்ரெண்ட் வெக்டர் அப்போ அது வந்து ஏபிசி வெக்டர்னு எடுத்து எழுதிக்கலாம் ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி வெக்டார் ஸோ ஏற்கனவே ஏபிசி கொஷின்ஸில் வந்து ஏபிசி வெக்டார் வந்து கோப்ளானர்னு சொல்லியிருக்காங்க ஏபிசி வெக்டர் கோப்ளானர்னா அதாவது என்ன கண்டிஷன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து ஜீரோ அப்போ 2 × 0 ஜீரோன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் So next theorem 6.6 if a vector b vector c vector and b vector q vector r vector are any two systems of three vectors and if b vector equal to x1 a vector y1 b vector z1 c vector q vector equal to x2 a vector y2 b vector z2 c vector and r vector equal to x3 a vector y3 b vector z3 c vector so இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதை மாதிரி b vector q vector r vector இருந்துச்சுன்னா இப்போ ஏபிசி பிக்யூஆர் ரெண்டு செட் இருந்துச்சுன்னா இதை இப்படி எழுதலாம் பி வெக்டர் கியூ வெக்டர் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு x1 y1 z1 பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கணும் பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் x1 y1 z1 எழுதியாச்சு நெக்ஸ்ட் கியூ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் x2 y2 z2 எழுதியாச்சு நெக்ஸ்ட் ஆர் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் x3 y3 z3 இன்டூ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டர் So இங்கே பாருங்க example 6.18 if a vector b vector c vector are three vectors prove that a vector plus b vector plus c vector plus a vector so minus abc vector so இங்கே பார்த்தீங்கன்னா
ஸோ கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசிஆர் 3 வெக்டார்ஸ் ப்ரூவ் தட் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ப்ளஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னா இது ஃபஸ்ட்டு இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் ரோல் எழுதுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எழுதுனோன்னா அதாவது இங்கே என்ன வரும்னா ஏ ப்ளஸ் சி, ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னு வரும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னு வரும். ஸோ அதை வந்து நம்ம டிட்டர்மினண்ட்டில் சால்வ் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் வந்து மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். அதாவது இப்போ வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னா ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 1, சி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 1, பி வெக்டார் இல்லை, அப்போ வந்து 0. இங்கே வந்து ஃபஸ்ட் வெக்டார் வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னு வரணும், பி வெக்டார் கிடையாது. அப்போ ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் போட்டுட்டேன், பி வெக்டார் கிடையாது 0, சி வெக்டார் வந்து இங்கே வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னு வரணும் 1. அதுக்கடுத்து செகண்ட் வெக்டார் வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு வரணும். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னா ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 1, பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 1, சி வெக்டார் கிடையாது 0. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் 1 1 1. நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ஸோ இதை சால்வ் பண்ணால் 1 1 மைனஸ் 0. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து 0, செகண்ட் நம்பர் 0, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1, இதனுடைய மைனர் 1 மைனஸ் 1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இங்கே வந்து எப்படி எடுத்துக்கோன்னா தட் மீன்ஸ் ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வந்து வர ஆன்சர் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.2. இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார், பி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார், ஃபைண்ட் a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் c வெக்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னா ஸோ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எழுதலாம், சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் வந்து 1 மைனஸ் 2 3, பி வெக்டார் வந்து 2 1 மைனஸ் 2, சி வெக்டார் வந்து 3 2 1, சரிங்களா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் 1உடைய மைனர் 1 2 மைனஸ் 2 1. ஸோ இது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 நடுமத்தில் எப்பவுமே ஒரு மைனஸ் வரணும், மைனஸ் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் 4 இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. அதேமாதிரி செகண்ட் நம்பர் வந்து மைனஸோட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2 இன்ட்டு இதனுடைய மைனர் பார்த்தீங்கன்னா 2 3 மைனஸ் 2 1, அப்போ 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 6, நடுமத்தில் ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 6 ப்ளஸ் 6 ப்ளஸ் நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் 3, 3உடைய மைனர் 2 3 1 2. ஸோ 2 2s are 4, நடுமத்தில் ஒரு மைனஸ் போட்டுக்கணும், 3 இன்ட்டு 1 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1 1 ப்ளஸ் 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும். அதேமாதிரி ப்ளஸ் 2 ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் 8 வரணும், ப்ளஸ் 3 4 மைனஸ் 3, 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1 வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 16 9. ஸோ அப்போ 5 16 9 இதை ஆட் பண்ண 21 24னு வரும். என்னுடைய ஆன்சர் வந்து 24. ஏ டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோடைய ஆன்சர் வந்து 24. Next is second problem. So find the volume of the parallel pipette whose coterminous edges are represented by the vectors minus 6i vector plus 14j vector plus 10k vector, 14i vector minus 10j vector minus 6k vector, 2i vector minus plus 4j vector minus 2k vector. So இப்போ பாருங்க, இப்போ ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி பேரல் பிப்பெட். இப்போ பேரல் பிப்பெட்டோடைய வால்யூம் கேட்குறாங்க, அதனுடைய எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, கோட்டர்னஸ் எட்ஜஸ். ஸோ அந்த 3 எட்ஜஸ்மே ஃபஸ்ட்டு வெக்டர் வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் வெக்டர் பி வெக்டர்னு எடுத்துக்கிறேன், தேர்ட் வெக்டர் சி வெக்டர்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வால்யூம் ஆஃப் தி பேரல் பிப்பெட். இப்போ வால்யூம் ஆஃப் தி பேரல் பிப்பெட்னா நமக்கு வந்து ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டர் தான் வால்யூம் ஆஃப் தி பேரலல் பிப்பெட். ஸோ அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ ஏ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -6 14 10, பி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 14 -10 -6, சி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 2 4 -2, சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த டிடர்மினண்ட்டை சால்வ் பண்ணணும். ஸோ -6 உடைய மைனர் -10 4 -6 2 -2. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -10 × -2 20, அதேமாதிரி மைனஸ் நடுமத்தில் போட்டுக்கணும், 4 × -6 -24. ஸோ நடுமத்தில் ஒரு மைனஸ் இருக்கும், -24 × -+24. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், -14
into ஸோ இதனுடைய மைனர் வந்து 14 2 minus 6 minus 2 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா just கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் 14 into minus 2 minus 28 மைனஸ் நடுவில் ஒரு மைனஸ் வரணும் 6 into 2 into minus 6 minus 12 ஸோ மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 12 வரும் ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து +10 into 14 into 4 56 நெக்ஸ்ட்டு 2 into minus 10 plus 20 வரும் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் -6 44 minus 14 20 minus 28 plus 12 ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து வர ஆன்சர் -16 நெக்ஸ்ட் வந்து 10 56 plus 20ங்கிறது 76 ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா -6 into 44ங்கிறது 264 ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வந்து மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 14 into 16ங்கிறது 224 ப்ளஸ் 760 ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா நமக்கு வர ஆன்சர் 720 cubic unitsனு வரும் ஏன்னா வால்யூம் ஆஃப் தி parallelepiped வால்யூம் கேட்கறதுனால cubic unitsல எடுத்துக்கணும் But third questions, the volume of a parallelepiped whose edges are represented by 7i vector plus lambda j vector minus 3k vector I vector plus 2j vector minus k vector minus 3i vector plus 7j vector plus 5k vector is 90 cubic units. Find the value of lambda. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் ஆஃப் தி parallelepiped ஸோ இப்போ parallelepiped வால்யூம் கேட்குறாங்க அதனுடைய எட்ஜஸ் இதுதான் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கணும் இது வந்து பி வெக்டர்னு எடுத்துக்கணும் தேர்ட் வெக்டரை சி வெக்டர்னு எடுத்துக்கணும் ஸோ வால்யூம் ஆஃப் தி parallelepiped அவங்களே கொடுத்துட்டாங்க 90 cubic units வால்யூம் ஆஃப் தி parallelepipedனாலே பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டர்னு எடுத்துக்கணும் அப்போ ஏபிசி வெக்டர் ஈக்குவல் டு 90 ஸோ இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டர்னா டிட்டர்மெண்ட்டில் அதை எடுத்து எழுதணும் ஏவுடைய கோஎஃபிஷியன்ட் பியோடைய கோஎஃபிஷியன்ட் சியோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும் இங்கே ஏ உடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா 7 லாம்டா -3 எடுத்து எழுதிட்டேன் நெக்ஸ்ட் பி உடைய கோஎஃபிஷியன்ட் 1 2 -1 எடுத்து எழுதிட்டேன் நெக்ஸ்ட் சி உடைய கோஎஃபிஷியன்ட் -3 7 5 எடுத்து எழுதியாச்சு நெக்ஸ்ட் இந்த டிட்டர்மெண்ட்டை சால்வ் பண்ணணும் இப்போ 7 வந்து 7 உடைய மைனர் பார்த்தோன்னா 2 7 -1 5 அப்போ வந்து 5 2 are 10 அதுக்கடுத்து நடுமத்தில் ஒரு மைனஸ் வரணும் -7 மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 7 நெக்ஸ்ட் வந்து மைனஸ் லாம்டா இப்போ வந்து லாம்டாவோட ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் மைனஸ் லாம்டா ஸோ அதுக்கடுத்து லாம்டாவுடைய மைனர் பார்த்தீங்கன்னா 1 into 5 நடுமத்தில் ஒரு மைனஸ் வரணும் -3 into -1 ப்ளஸ் 3 அப்போ -3 நெக்ஸ்ட் வந்து -3 into நெக்ஸ்ட் வந்து 7 plus 6 equal to 90 ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 7 into 17 minus lambda 5 minus 3 minus 2 lambda நெக்ஸ்ட் வந்து 7 plus 6ங்கிறது 13 minus 3 into 13 equal to 90 ஸோ 7 into 17 119 minus 2 lambda 3 into 13 minus 39 equal to 90 ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை மைனஸ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம அதாவது -119 minus 39 மைனஸ் பண்ணால் 80 minus 2 lambda equal to 19 வரும் ஸோ இப்போ வந்து நம்ம லாம்டா டேர்ம்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ 19 minus 80ங்கிறது 10 அப்போ -2 lambda equal to 10னா lambda equal to 10 by -2 வரும் அதாவது -5 அப்போ லாம்டாவுடைய ஆன்சர் வந்து நமக்கு வந்து -5 ஸோ இப்போ ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் எக்ஸசைஸ் 6.2 இப்போ சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் 3 non-coplanar vectors represented by concurrent edges of a parallelepiped of volume 4 cubic units, find the value of a vector plus b vector dot b vector cross c vector plus b vector plus c vector dot c vector cross a vector next plus c vector plus a vector dot a vector cross b vector. ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் 3 நான் கோப்ளானர் வெக்டார்ஸ் இது மூணுமே வந்து 3 நான் கோப்ளானர்னால் ஒரே பிளேனில் இல்லை இந்த 3 வெக்டார்ஸுமே வெவ்வேறு பிளேனில் இருக்குதுன்னு அர்த்தம் represented by concurrent edges of a parallelepiped of volume 4 அதனுடைய parallelepiped உடைய வால்யூம் வந்து 4 cubic units find the value of ஸோ இந்த வெக்டருடைய ஆன்சர் கேட்குறாங்க ஸோ வால்யூம் ஆஃப் தி parallelepiped வந்து எப்படி எடுத்துக்கணும்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு 4 ஸோ அதான் இங்கே எடுத்திருக்கோம் அதாவது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வால்யூம் தட் மீன்ஸ் parallelepiped வால்யூம் இஸ் 4 cubic unitsனால் அப்போ
box product of ABC vector equal to plus or minus 4. இப்போ இதனுடைய ஆன்சர் ஃபைண்ட் அப் பண்ணால் அப்போ அந்த எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இது வந்து என்ன செய்கிறேன்னா ஏ வெக்டாரோட ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் அதுக்கடுத்து பி வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணுறேன். பி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் அதுக்கடுத்து செகண்ட் டேர்ம். இப்போ செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா பி வெக்டார் எடுத்துகிட்டு போயிட்டு சி கிராஸ் ஏவோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ பி டாட் சி கிராஸ் ஏ, அதேமாதிரி சி எடுத்துகிட்டு போயிட்டு சி கிராஸ் ஏவோட மல்டிப்ளை பண்ணால் சி டாட் சி கிராஸ் ஏன்னு வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்மில் இப்போ சி எடுத்துகிட்டு போயிட்டு இதனோட மல்டிப்ளை பண்ணுறேன் ஏ கிராஸ் பியோட. அப்போ சி டாட் ஏ கிராஸ் பி அதுக்கடுத்து ப்ளஸ் ஏ எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுறேன் ஏ டாட் ஏ கிராஸ் பின்னு மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டாட் பி கிராஸ் சினா ஏபிசின்னு எழுதிக்கணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் ப்ளஸ் அதே மாதிரி இது வந்து பி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார். அதே மாதிரி பி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து சி வெக்டார் டாட் சி வெக்டார் ஏ வெக்டார்னா ஸோ அப்போ வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் ஏ வெக்டார். அதேமாதிரி சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார். நெக்ஸ்ட் வந்து ஏ வெக்டார் பி வெக்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டில் எந்த ரெண்டு வெக்டார் சேமாக இருக்கோ அதனுடைய ஆன்சர் 0. இப்போ பி வெக்டார் சேமாக இருக்குது 0. அதேமாதிரி இங்கே வந்து தேர்ட் டேர்மில் சேமாக இல்லை, அந்த வெக்டார் அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். ஃபோர்த் டேர்மில் வந்து சி வெக்டார் சேமாக இருக்குது, அப்போ 0 அதனுடைய ஆன்சர். அதேமாதிரி இந்த டேர்ம் வந்து சி வெக்டார் ஏ வெக்டார் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே வந்து ஏ வெக்டார் சேமாக இருக்குது, அப்போ அதனுடைய ஆன்சர் 0. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இது வந்து ஏபிசி வெக்டார் பிசிஏ வெக்டாரை ஏபிசி வெக்டார்னு எழுதலாம். அதேமாதிரி சிஏபி வெக்டாரை ஏபிசி வெக்டார்னு எழுதலாம். இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி வெக்டாரோட ஆன்சர் வந்து +or -4. அப்போ +or -12 தான் +or -12 தான் என்னுடைய ஆன்சர். Next, fifth question. Find the altitude of a parallelepiped determined by the vectors A vector equal to -2i vector plus 5j vector plus 3k vector, B vector equal to i vector plus 3j vector minus 2k vector, C vector equal to -3i vector plus j vector plus 4k vector if the base is taken as the parallelogram determined by B vector and C vector. So question பார்த்தீங்கன்னா find the altitude of the parallelepiped. So parallelepiped உடைய altitude கேட்குறாங்க determined by the vectors. அதனுடைய வெக்டார் கொடுத்துருக்காங்க. So if the base is taken as the parallelogram, அதனுடைய பேஸ் வந்து என்னென்னா parallelogram, அதனுடைய வெக்டார் வந்து B vector and C vector. So first என்ன given வெக்டார் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். A vector equal to -2i vector plus 5j vector plus 3k vector. Next B vector வந்து i vector plus 3j vector minus 2k vector. C vector வந்து -3i vector plus j vector plus 4k vector. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வால்யூம் ஆஃப் தி parallelepipedங்கிறது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ஸோ அப்போ என்னுடைய கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஏ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் -2 5 3 எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் பி வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 1 3 -2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் -3 1 4 எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன், இந்த டிட்டர்மெண்ட்டை சால்வ் பண்ணுறேன். ஸோ -2 இதனுடைய மைனர் பார்த்தோன்னா 3 1 -2 4. ஸோ அப்போ 3 4s are 12 -2 ஏற்கனவே நடுமத்தில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 5 செகண்ட் நம்பரோட மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் -5. இப்போ 5 உடைய மைனர் பார்த்தோன்னா 1 -3 -2 4. அப்போ 1 4s are 4 எழுதிடுவா. -3 இன்ட்டு -2 +6ன்னு வரும். ஸோ நடுமத்தில் ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ -6 ப்ளஸ் 3 உடைய மைனர் 1 -3 3 1. அப்போ 1 இன்ட்டு 1 1 -3 இன்ட்டு +3 -9. நடுமத்தில் ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ +9. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா -2 12 + 2 இந்த 12 2வையும் ஆட் பண்ணால் 14. அதே மாதிரி -5 எடுத்து எழுதிக்கணும். 4 -6 6லேருந்து 4லேருந்து -6 மைனஸ் பண்ணனா 6 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து -2. பிக்கஸ்ட் நம்பருடைய சைன் தான் எடுத்து எழுதணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து 1 + 9 10. ஸோ 3 × 10. அடுத்த ஸ்டெப்பில் -2 × 14 -28
minus 5 into minus 2 plus 10, 3 into 10 30. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி பேரலல் பிப்பட். இப்போ வால்யூம் ஆஃப் தி பேரலல் பிப்பட்னா 28 10 plus 30ங்கிறது 40, 20 minus 28 plus 40ங்கிறது 12. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் தி பேரலல் பிப்பட். அடுத்தது ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம். இப்போ ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம்னா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இதுதான் அதனுடைய ஃபார்முலா, ஏரியா ஆஃப் தி parallelogram. That means b vector cross c vector தான் ஏரியா ஆஃப் தி parallelogram. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா b vector cross c vectorங்கிறது இப்போ வந்து ijk வெக்டார் எடுத்து எழுதிக்கணும். இப்போ b வெக்டார்னா அதனுடைய i வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 1 எடுத்து எழுதிக்கணும். அதேமாதிரி j வெக்டார்னா b வெக்டாரில் j வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 3 எடுத்து எழுதிக்கணும். அதுக்கடுத்து k வெக்டாரில் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் -2 எடுத்து எழுதி, அதுமாதிரி c வெக்டாருடைய ijk கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். இப்போ சி வெக்டரோட ஐஜிகே கோஎஃபிஷியன்ட் -3 1 4 எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதை ஜஸ்ட்டு சால்வ் பண்ணணும். I இன்ட்டு ஐயோடைய மைனர் 3 1 -2 4. ஸோ அப்போ 3 4s are 12, மைனஸ் நடுமத்தில் போட்டுக்கணும். 1 இன்ட்டு -2 -2, நடுமத்தில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு -2 ப்ளஸ் 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரோட மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஜே வெக்டார். ஸோ இந்த ஜே வெக்டாரோட ரோவிங் காலையும் விட்டுனா 1 இன்ட்டு 4 4, மைனஸ் நடுமத்தில் எழுதிக்கணும். -3 இன்ட்டு -2 6 -6. அதே மாதிரி கே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். ஸோ பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 1 1, மைனஸ் நடுமத்தில் எழுதிக்கணும். -3 இன்ட்டு +3 -9, ஏற்கனவே ஒரு மைனஸ் நடுமத்தில் இருக்கும், அப்போ +9. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 12 + 2 14 வரும், 4 - 6 -2ன்னு வரும், 1 + 9ங்கிறது 10ன்னு வந்துடும். So b vector cross c vector equal to 14i vector plus 2j vector plus 10k vector. So area of the parallelogram. So இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி parallelogram பார்த்தீங்கன்னா b vector cross c vector. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 14 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 ஸ்கொயருங்கிறது 196, 2 ஸ்கொயருங்கிறது 4, 10 ஸ்கொயருங்கிறது 100. ஸோ இதை மல்டிப்ளை இதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 300 வரும். ஸோ 3 into 100. ஸோ அப்போ வந்து 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10 into √3. ஸோ வால்யூம் ஆஃப் தி parallel pivot ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி parallel pivot வந்து பேஸ் ஏரியா இன்ட்டு அல்டிடியூட். இப்போ நம்ம அல்டிடியூடு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ வால்யூம் பை ஏரியா ஆஃப் தி பேஸ். ஸோ இப்போ வால்யூம் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். வால்யூம் வந்து என்ன கால்குலேட் பண்ணிக்கிறோன்னா தட் மீன்ஸ் 12. அதுக்கடுத்து வந்து பேஸ் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் தி parallelogram என்ன கால்குலேட் பண்ணிக்கிறோன்னா 10√3. ஸோ வந்து 10ஐயும் 5ஐயும் 10ஐயும் 12ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணால் 6 வரும், இங்கே வந்து 5 வரும். அப்போ 6/5√3. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு √3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பண்ணுறேன். ஸோ அப்போ 6√3/5 into 3. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணால் டிவைட் பண்ணால் 2 வரும். ஸோ அப்போ 2√3/5 யூனிட்ஸ். இதுதான் என்னுடைய ஆன்சர். So next is 6th question. So next பார்த்தீங்கன்னா determine whether the 3 vectors 2i vector plus 3j vector plus k vector, I vector minus 2j vector plus 2k vector and 3i vector plus j vector plus 3k vector are coplanar. ஸோ இப்போ வந்து determine whether the 3 vectors are coplanar. இந்த 3 வெக்டாருமே கோப்ளானர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் வெக்டார்ஸை a வெக்டார் b வெக்டார் c வெக்டார்னு எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ கோப்ளானர்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0, abc வெக்டார் ஈக்குவல் டு 0னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு a வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட், b வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட், c வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் 2 3 1 எழுதியாச்சு, b வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் 1 - 2 2 எடுத்து எழுதியாச்சு, சி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 3 1 3 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 2 உடைய மைனர் பார்த்தோன்னா -2 1 2 3. ஸோ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. -2 into 3 -6, -1 into 2 2, மைனஸ் அதுக்கடுத்து எப்பவுமே மைனஸ் வந்து 3யோட மல்டிப்ளை பண்ணால் -3 இன்ட்டு 3 உடைய மைனர் பார்த்தீங்கன்னா 3 உடைய செகண்ட் காலமே ஃபஸ்ட்டு ரோவையும் விட்டோன்னா 1 into 3 3 -6 ப்ளஸ் 1 into 1 1 மைனஸ் 3 into -2 -6 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 2 into -8 -3 into -3 ப்ளஸ் 1 into 7. ஸோ அதுக்கடுத்து 2 into -8 -16 -3 into -3 ப்ளஸ் 9 ப்ளஸ் 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -16. ஸோ 9 + 7ங்கிறது 16.
ஸோ மைனஸ் 16 ப்ளஸ் 16 ஜீரோ, அதனுடைய ஆன்சர் வந்து ஜீரோ. ஸோ அப்போ பாக்ஸ் ப்ராடக்டோடைய ஆன்சர் வந்து ஜீரோனா, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், இந்த 3 வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். கோப்ளானர்னா இந்த 3 வெக்டார்ஸ் லை இன் த சேம் பிளேன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டாக 7th ப்ராப்ளம். let a vector equal to I vector plus j vector plus k vector, b vector equal to I vector, next c vector equal to c1 I vector, c2 j vector, c3 k vector. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா c1 equal to 1, c2 equal to 2, find c3 such that a vector, b vector and c vector are coplanar. ஸோ கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா a vector, b vector, c vectorன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா find c3 கேட்குறாங்க. அதுக்கடுத்து என்ன கொஷின்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிஆர் கோப்ளானர்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசிஆர் கோப்ளானர்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கிவன் ஏ வெக்டார் வந்து ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார், பி வெக்டார் வந்து ஐ வெக்டார், நெக்ஸ்ட் சி வெக்டாருங்கிறது c1 ஐ வெக்டார், c2 ஜே வெக்டார், c3 கே வெக்டார், நெக்ஸ்ட்டு c1 வந்து 1, c2 வந்து 2. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்போ வந்து சி வெக்டாரில் போய்ட்டு c1 உடைய வேல்யூ வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், c2 உடைய வேல்யூ வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணோம், 2j ப்ளஸ் c3k. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏபிசி வெக்டார் ஆர் கோப்ளானர். ஸோ அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோனா, ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து டிட்டர்மெண்ட்டில் எழுதிக்கணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் இப்போ ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 1 1 1 எழுதியாச்சு, பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ 1, ரிமைனிங் வெக்டர்லாம் ஜீரோ, இல்லாத வெக்டர்லாம் ஜீரோன்னு எடுத்துக்கணும் அதனுடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ 0 0. நெக்ஸ்ட்டு சி வெக்டர் வந்து 1 2 c3 வெக்டார். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் மீன்ஸ் தீஸ் 3 வெக்டார்ஸ் வந்து கோப்ளானர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 உடைய மைனர் பார்த்தீங்கன்னா 0 2 0 c3. ஸோ இப்போ 0 மைனஸ் 0. நெக்ஸ்ட் வந்து 1 உடைய மைனர் 1 கூட மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -1, -1 இன்ட்டு 1 உடைய மைனர் பார்த்தோன்னா 1 1 0 c3, 1 இன்ட்டு c3 c3, -1 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு 1 into 2 2 minus 0 equal to 0. ஸோ அதுக்கடுத்து 0 minus 0 1 into 0 0. அதுக்கடுத்து -1 into c3 minus c3 plus 1 into 2 minus 0 2 equal to 0. Next minus c3 equal to -2, c3 equal to 2. ஸோ c3 equal to 2 உடைய ஆன்சர் இதுதான். ஸோ நம்ம கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா c3 உடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ c3 உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Next, if a vector equal to I vector minus k vector, b vector equal to xi vector plus j vector into plus 1 minus x into k vector, c vector equal to yi vector plus xj vector plus 1 plus x minus y into k vector, show that a vector, b vector, c vector depends on neither x nor y. ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி வெக்டார் இட் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி தட் மீன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய், அதில் எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லைன்னு சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ஸோ எடுத்துகிட்டு இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ஏபிசி வெக்டார். இப்போ ஏபிசி வெக்டார்னால் ஏவோடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தோன்னா ஐ வெக்டார் மைனஸ் கே வெக்டார். ஐ வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஜே வெக்டார் இல்லை 0, கே வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ பி வெக்டார்னு பார்த்தோன்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ், ஜேயோடைய கோஎஃபிஷியன்ட் 1, கேவுடைய கோஎஃபிஷியன்ட் 1 minus x. சியோடைய வெக்டார்னு பார்த்தோன்னா ஒய் எக்ஸ் 1 plus x minus y. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1உடைய கோஎஃபிஷியன்ட் 1 into 1 plus x minus y, 1 plus x minus y. நெக்ஸ்ட்டு மைனஸ் y into 1 minus x. x into அதாவது இப்போ 1உடைய மைனர்னு பார்த்தோன்னா 1x 1 minus x 1 plus x minus y. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 into 1 plus x minus y எழுதியாச்சு, நடுமத்தில் ஒரு மைனஸ் போட்டுக்கணும். x into 1 minus x. ஸோ x into 1 minus x எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஜீரோவுக்கு அப்போ -0. நெக்ஸ்ட் வந்து -1உடைய மைனர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோடைய மைனர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும், அதனால் -0 போட்டுக்கிட்டேன். -1 இப்போ -1உடைய மைனர் பார்த்தீங்கன்னா x y 1 x. இப்போ x into x ஸ்கொயர், நடுமத்தில் ஒரு மைனஸ் போட்டுக்கணும். y into 1 y. ஸோ -y. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1
இப்போ வந்து 1 + x - y. ஸோ மைனஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் -x இன்ட்டு -x ப்ளஸ் x². நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா +x -x -y + y. ஸோ +x² -x² 1. ஸோ ஈக்குவல் டு ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு 1. ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து 1 வருது. இந்த இடத்துல x டேர்மும் இல்லை y டேர்மும் இல்லை. ஸோ கொஷின்ஸில் தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா ஏபிசி வெக்டார் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் x and y. இட் டிபெண்ட்ஸ் ஆன் neither x nor y. ஸோ இந்த ஆன்சர் வந்து எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லை. ஸோ அதாவது இட் டிபெண்ட்ஸ் ஆன் neither x nor y னா இட் நோ x term and y term. இங்கே x term y term இல்லாதனால இட் நாட் depend on x and y. ஸோ இதோட இது வரைக்கும் நம்ம 8th எக்ஸசைஸ் 6.2ல் 8th ப்ராப்ளத்தோடு முடிக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோமோ அது எல்லாமே நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீட்டாக சால்வ் பண்ணுங்கள். ரஃப் நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.